ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை சேனல் மேக் இட் ஈஸி எவ்ரிதிங். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பெட்ரோலில் ரன் ஆகக்கூடிய ஒரு பைக்கு தான். அந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பைக்கை வந்து இப்போ எலக்ட்ரிக் பைக்காக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ரூவலை எந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பைக்கில் இவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றுறதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பேட்ரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பைக்கை எலக்ட்ரிக் பைக்காக மாற்றுறதுக்கான அப்ரூவலை எந்த நிறுவனம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோ ஏ1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தான் அந்த அப்ரூவலை வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கான எலக்ட்ரிக் கன்வர்ஷன் கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்டை தான் இந்த கோகோ ஏ1 நிறுவனம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள் பழைய ஸ்ப்ளெண்டர் பைக்கில் இருக்கக்கூடிய இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க கொடுக்கக்கூடிய இந்த கிட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான் இதோட ப்ராசஸ்ஸே. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே சட்டப்பூர்வமான அனுமதி பெற்று அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இந்த எலக்ட்ரிக் கன்வர்ஷன் கிட்டுக்கான அனுமதியை பொறுத்த வரையும் லாஸ்ட்டு செப்டம்பர் 2021லேயே இதுக்கான ஆர்டிஓ அனுமதி கிடச்சிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுலேருந்தும் இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்ப்ளெண்டர் பெட்ரோல் பைக்கை எலக்ட்ரிக் பைக்காக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக 36 ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு உட்பட்ட பகுதியில் கோகோ ஏ1 நிறுவனத்தோட ஒர்க் ஷாப் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் இதை கொடுத்து உங்கள் பெட்ரோல் பைக்கை எலக்ட்ரிக் பைக்காக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான அனுமதி பெற்றது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்தியா ஃபுல்லாக இதை கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கன்வர்ஷன் கிட்ட உங்கள் பைக்கில் நீங்கள் பொருத்திக்கும் போது இதுக்கான இன்சூரன்ஸ் கூட கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த கிட்ட நீங்கள் பொருத்துறதுக்கு உள்ளூர் ஆர்டிஓ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு ரீரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். ரீரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுடைய பழைய பைக் நம்பர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பழைய அதே பைக் நம்பர் தான் வரும். ஆனால் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு புது நம்பர் பிளேட் மட்டும் உங்களுக்காக கொடுப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பெட்ரோல் டீசலோட ப்ரைஸஸும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு புதுசாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சா இனிஷியல் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எலக்ட்ரிக் கன்வர்ஷன் கிட்ட உங்களுடைய பழைய பைக்கில் பொருத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஸ்ட் வைஸும் எஃபெக்டிவாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த கன்வர்ஷன் கிட்டுக்காக இந்த கோகோ ஏ1 நிறுவனம் எந்த மாதிரியான பேட்ரி பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட பேட்டரியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 2.8 kWh பேட்டரி பேக் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவே மோட்டாரை பொறுத்த வரையும் 2 kW மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கன்வர்ஷன் பண்ணும்போது ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற டெக்னாலஜியும் இதில் ஆட் பண்ணிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பைக் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் மாற்றுறதுக்கான அனுமதி கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. 1997க்கு அப்புறம் லான்ச் பண்ண எந்த ஸ்ப்ளெண்டர் பைக் மாடலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை பெட்ரோல் பைக்கை எலக்ட்ரிக் பைக்காக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் கன்வர்ஷன் கிட்ட உங்கள் பைக்கில் பொருத்துறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோடு சேர்த்து 95,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை பேட்டரி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 35,000 இருந்தால் போதும், நீங்கள் உங்கள் பெட்ரோல் பைக்கை எலக்ட்ரிக் பைக்காக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பேட்டரியோட சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். இதுவும் கவர்மெண்ட் அப்ரூவல் அப்படிங்கிறதுனால நாளை பின்ன எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னாலும் கவர்மெண்ட்டே கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கிட்டில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டரியை பொறுத்த வரையும் நீங்கள் ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 150 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.